என் பேர் ரதன். நான் ஐசிஎஃப்பில் வேலை செய்கிறேன். ஐசிஎஃப் ஈஸ்ட் காலனியில் இருக்கிறேன். இப்போ இந்த குரான் கிட்டத்தட்ட இந்த புஸ்தகம் எழுதி 1400 வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த குரானில் இன்றைய அறிவியலில் நிறைய அந்த குரானில் இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் புஸ்தகம் என் கைக்கு வந்திருக்கு. இனிமேல் தான் நான் அதை பார்த்துக்கிறேன். இதில் கடலை பற்றி போட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. கடலினுடைய ஆழம், கடலின் பேரலைகளுக்குள்ள ஒளி புக முடியாத அளவுக்கு இருட்டுகள் இருக்குது. அப்புறம் கடலில் தடுப்பு இருக்குதுன்றாங்க. அந்த கடலில் எப்படி தடுப்பு இருக்கிற முடியும்? இப்போ கன்னியாகுமரியில் 3 கடலும் ஒன்றா சங்கமிக்குது. 3 ஒன்றா கலக்கும்போது இதனுடைய சக்தி அதுக்கு வரும், அதனுடைய சக்தி இதுக்கு வரும். அந்த மாதிரி 3 சக்திகளுமே ஒன்றோட ஒன்று கலக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தடுப்பில் எதுவுமே கலக்காத அளவுக்கு உண்மை இருக்குது. அது குரானில் இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அப்புறம் தேனீக்களுக்கு கட்டளையிட்டேன், மனிதர்களுக்கு தேன் கொடுக்க சொல்லி தேனீக்களுக்கு கட்டளையிட்டேன்னு ஒரு வரி வருது. அது எந்த இடத்துல வருது, எப்படி வருதுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஐயா அவர்கள் நல்ல பயனுள்ள சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு கேட்பது என்னென்னு கேட்டால், திருக்குரான் முஸ்லீம்கள் அதை கடவுளுடைய வேதம் என்று நாங்கள் நம்புகிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகமது நபி அவர்கள் இந்த செய்தி எனக்கு இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்லி அவங்க வாசித்து காட்டிய நூலுக்கு பேர் தான் குரான். அது முகமது நபிக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் குரான் ரொம்ப உயர்ந்த ஒரு இலக்கிய நடைகளையும் அவருடைய கல்வி அறிவுக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் பெரிய பண்டிதர்கள் பேசுகிற ஒரு தரத்திலையும் குரான் அரபு மொழியில் அருளப்பட்டிருக்கிறது. அது இறைவன் தான் அந்த வேதத்திற்கு சொந்தக்காரன் என்பதற்கு குரானில் நிறைய சான்றுகள் இருக்கிறது, நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதைத்தான் அவங்க சுட்டி காட்டி கேட்குறாங்க. இப்படிலாம் ஆதாரம் இருக்குதா சொல்கிறாங்களே, அதை கொஞ்சம் விளக்குங்கன்னு கேட்குறாங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அவங்களே சுட்டி காட்டின அந்த 2ஐயுமே நான் விளக்கிறேன். இப்போ தேன் இருக்குல்ல, தேனு நம்ம தேன் சாப்பிட்றோம்ல, மருந்துக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பானம் தேன். இந்த தேனை பற்றி குரானில் என்ன சொல்லப்படுதுன்னா, தேனீக்கள் பூக்களிலிருந்தும் கனிகளிலிருந்தும் அது உணவை உட்கொள்கிறது. உட்கொண்ட பிறகு அந்த தேனீயுடைய வயிற்றிலிருந்து ஒரு மதுரமான பானம் வெளிப்படுகிறது அப்படின்னு குரானில் ஒரு வசனம் இருக்கிறது. இப்போ தேனி நம்ம தேன் இருக்கு இல்லையா, அது வயிற்றிலேருந்து வருது என்கிற ஒரு விஷயம் ஒரு 50 ஆண்டுகளாகத்தான் மனிதன் அறிந்திருக்கிறான். மனிதன் தேனை பற்றி எப்படி அறிஞ்சு வச்சிருந்தான்? அந்த பூக்களில் அந்த குளுக்கோஸை தேனீக்கள் உறிஞ்சு கொண்டு அதை கூட்டில் சேமிக்குது. வாயிலிருந்து வாய் வழியாக அந்த கூட்டில் செலுத்தி அது சேமித்த பிறகு தேனாக மாறுகிறது என்பதுதான் ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்து மக்கள்கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கை. இப்போ நவீன காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த தேனீக்கள்கிட்டமிருந்து தேன் எப்படி வெளியேறுது என்பதை அதை ஆய்வு பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய கண்ணாடிகளை, பூத கண்ணாடிகளை வைத்து அந்த தேனி ஆய்வு செய்யும் பொழுது அது குளுக்கோஸை சாப்பிட்டுருது. அது உணவாக தான் சாப்பிடுது, நமக்கு சேமிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டுலாம் வரல. இந்த குளுக்கோஸை தன்னுடைய பசிக்காக உணவாக சாப்பிட்டு விடுகிறது. சாப்பிட்ட பிறகு அதனுடைய வயிற்றில் அந்த குளுக்கோஸை தேனாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கடவுள் கொடுத்திருக்கிறார். அது ஜீரணமாகி அது வெளியேறுவதற்கு 2 பாதை, மலை ஜலம் வெளியேறதுக்கு பாதை இருக்கிற மாதிரி தேன் வெளியேறுவதற்கு அந்த வயிற்றில் தனி பாதை இருக்கிறது. அந்த வயிறு வழியாகத்தான் தேன் இறங்குகிறது என்பதை பெரிய கண்ணாடியை வைத்து பார்த்து இப்படித்தான் தேன் வருதுன்னு கண்டுபிடிக்கிறான். இப்போ அது சாப்பிட்டு விடுகிறது. சாப்பிட்ட தேன் வயிற்றுக்குள்ளே போய் அந்த தேனீக்களுக்கு உள்ளுக்கிறதான் அந்த தேனாக மாற்றக்கூடிய தன்மை கூட்டில் கிடையாது. தேனாக மாற்றுகிற தன்மை தேனீக்களுக்கு உள்ளதான் இருக்கிறது. அது தேனாக மாற்றி பிறகு அது கழிவாக வெளியேற்றுகிறது.
வெளியேற்றுவது தான் அந்த கூட்டில் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கிறான். இப்போ குரானில் எப்படி இருக்குன்னு கேட்டால் வாசகம் யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, அரபி டெக்ஸ்ட், அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளிப்படுகிறது ஷராபுன், ஒரு மதுரமான ஒரு பானம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு இருக்கு. இதை முகமது நபிக்கு சொல்ல முடியுமா? அன்னைக்கு உள்ள அறிவை கொண்டு படிக்கவும் தெரியாது, அந்த காலத்தில் இந்த அறிவு இருக்கவும் இல்லை. தேன் எப்படி வருதுங்கிற கண்டுபிடிக்கிற பெரிய பூத கண்ணாடிகள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கலை. அந்த காலத்து மக்கள் மாதிரி பேசுகிறாங்க. எப்படி அவர் பேசியிருக்கணும்? அதை குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போய் சேர்த்து வைக்குதுன்னு தான் பேசியிருக்கணும். அப்போ இந்த தேனீக்கள் இந்த மாதிரி, அது போக தேனீக்களுடைய வழி அறிகிற திறன் இருக்குல்ல. தேனி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகும், அமெரிக்காவுக்கு போயிட்டு இங்கே வந்துடும். வந்தால் எந்த விதமான தடுமாற்றமோ குழப்பமோ இல்லாமல் 12,000 கிலோமீட்டருக்கு அது போனாலும் ஷார்ட்கட்டுகளை கம்ப்யூட்டர்களில் வச்சு ஷார்ட்கட் கண்டுபிடிப்பான்ல, அதை விட பல அதிகமான ஷார்ட்கட்டுகளை இந்த தேனீக்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்குது. ஒரு ரூட்டில் வர்றதுக்கு குறுக்கு வழிகள் இங்கே இருக்குது. அந்த மாதிரி சிரமம் இல்லாமல் சேருவதை இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறான். தேனீக்களுக்கு தான் இந்த ஆற்றல் இருக்கிறது. எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நம்ம டிராஃபிக்லாம் பார்த்துட்டு திரும்பி வர்ற தடுமாறுவோம். ஒரு ஏரியாவுக்கு போயிட்டோம்னு சொன்னால் சில அடையாளங்களை பார்த்து வச்சுருப்போம். இந்த கட்டடம் வடக்கு திரும்பணும், இங்கேருந்து இடது பக்கம் திரும்பணும், அதில் கூட கோட்டை விட்டு எங்கிட்டே போயிடுவோம். அந்த மாதிரியாக பகுத்தறிவுள்ள மனிதனுக்கே சில அடையாளங்கள் நாட்டப்பட்டு இருந்தும் கூட பாதைகளை சரியாக கண்டுபிடிக்க முடியலை. மதுரைக்கு போகிறோம், திருச்சி கூட்டுறோம் சமயத்தில். அந்த மாதிரிலாம் இருக்கிறது. இந்த போர்டை மாற்றி வச்சுக்கிட்டான்னு வைக்க, எவனாவது விஷமி திருச்சிங்கிறதுக்கு திருப்பி விட்டானுக்கிட்டு போயிடுவோம் நம்ம. இதுதான் நமக்கு உள்ள மனிதன் பகுத்தறிவுள்ள நமக்கே அப்படி தான் இருக்கிறது. ஆகாயத்தில் இந்த மாதிரி ஏதாவது நாட்டப்பட்டிருக்கா? திசையை காட்டுற கிழமை இருக்குதா? ஆகாயத்தில் இப்படி போகும்போது இது வடக்கு, இது தெற்கு, இப்படி போகணும் அப்படி போகணுன்னு ஏதாவது இருக்குதான்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதில் பல்லாயிரம் கிலோமீட்டர் போனால் கூட இந்த தேனை கரெக்டாக என்ன செய்கிறது? தன்னுடைய கூட்டுக்கு சேர்ந்து விடுகிறது. அந்த ஒரு தன்மை இருப்பதாக இப்போ கண்டுபிடிக்கிறான். குரானில் அப்படியே ஒரு வாசகம் இருக்குது. தேனீக்கள் ரொம்ப அசால்ட்டாக எளிதாக அது பாதைகளை கடந்து செல்கின்றது, எல்லா வழிகளையும் அது அறிந்து வைத்திருக்கிறது என்று குரானில் ஒரு வசனம் இருக்கிறது. இதெல்லாம் இன்றைய அறிவியலில் கண்டுபிடிச்சு சொன்ன பிறகு நமக்கு தெரிகிற ஒரு உண்மை. இது 1400 வருஷத்துக்கு முந்தி அது சொல்வதாக இருந்தால் முகமது நபி சொன்ன மாதிரி அது கடவுளுடைய சொல்லத்தான் இருக்க முடியும். அன்றைக்கு உள்ள அறிவை கொண்டு இதை யாருமே சொல்ல முடியாது. அதே மாதிரி கடல்களை பற்றி சொல்கிறாங்க. இப்போ கடல், ஏராளமான கடல் இருக்குது. இந்த ஏராளமான கடல்கள் இருந்தாலும், கடல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருந்தாலும் அது ரெண்டு என்ன செய்வதில்லை? கலந்து விடுவது கிடையாது அப்படின்னு குரானில் ஒரு வசனம் இருக்கிறது. மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான் அப்படின்னு குரானுடைய அரபி டெக்ஸ்ட். இதுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன, அதற்கு இடையில கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு திரை இருக்கிறது, அது ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவது கிடையாது அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு வசனம் இருக்கிறது. அப்போ இந்த தரை இருக்கு, இந்த திரை இருக்குங்கிறது அன்றைய அறிவுக்குன்னு சொல்லவே முடியாது. முகமது நபி கடல் பயணமே போகாத ஒரு ஆள், கடல் வழி பிரயாணம் செய்யாத ஒரு முகமது நபி கடலில் இப்படி ஒரு தடை இருக்கு, திரை இருக்குது என்று சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ நவீன உலகத்தில் கடல் ஆராய்ச்சி இன்று படிப்பை இப்போ வந்துவிட்டது. அதுக்குன்னே கடல்சார் துறைக்கு தனியான படிப்புகள்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி படிப்புகள்லாம் வந்துவிட்ட காலத்தில் கடலை இன்றைக்கு ஆய்வு செய்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கடல்கள் மத்தியில் தடுப்பு இருக்குத்தான் செய்கிறது. இப்போ அவங்க ஒரு உதாரணமே சொல்லி காட்டினாங்க. கன்னியாகுமரியில் 3 கடல் சங்கமிக்கிறதுங்கிறாங்க. 3 கடல் சங்கமிச்சு இருந்தால் ஒரு கடல் ஆயிருக்கணுமா இல்லையா? 3 கடல் சங்கமிக்குன்னு சொல்வதிலிருந்து அந்த 2 சந்திக்கிற பாயிண்டில் ஒன்னோட ஒன்று அலையடிப்பதனால் கலக்கிற மாதிரி தெரியுது தவிர அது அதுவாகத்தான் இருக்குது, இதுவாகத்தான் இருக்குது. அப்போ 2 கடல்கள் ஒன்றாக சந்திக்கும் போது அந்த கலக்கி விட்டுட்டே இருக்கு பாருங்க, அந்த இடத்தில் மாத்திரம் சேர்ந்த மாதிரி தெரியும். ஆனால் இந்த கடலை எடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய உப்புடைய அடர்த்தி இங்கே அதிகமாக இருக்கும், இந்த இதில் உப்பு அடர்த்தி கம்மியாக இருக்கும். இங்கே உள்ள தண்ணியிலேருந்து அதிகம் உப்பு எடுக்கலாம், அந்த தண்ணியிலேருந்து கம்மியான உப்பு எடுக்கலாம். இந்த தண்ணீருடைய வெப்பம் அதிகமாக இருக்கும், அந்த தண்ணீருடைய வெப்பம் கம்மியாக இருக்கும். பக்கம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கிற அந்த இடத்தில் மாத்திரம் ஒரு கலக்கிற மாதிரி தெரியுமே தவிர அதனுடைய வெப்பத்தை முழுசாக அந்த பக்கம் கொண்டு போக முடியலை, இதனுடைய குளிர்ச்சி அந்த பக்கம் கொண்டு போக முடியலை, இந்த அளவுக்கு உப்பு அங்கிட்டு கொண்டு போய் சேர்க்க முடியலை, அந்த அளவுக்கு உப்பு இங்கிட்டு பார்க்க எடுக்க முடியலை. இந்த மாதிரி எல்லாம் இருப்பதை இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி செய்கிறாங்க.
இன்னும் சில பகுதிகளில் வந்து கடலுக்கு மேல் கடல் இப்படி ஏறி இருக்கும். கடல் வருதுன்னா ஒரு கடல் இருக்கு, இன்னொரு கடல் வந்து தண்ணி இப்படி ஏறி கீழே ஒரு கடல் மேலே ஒரு கடலாக இருக்கும். அந்த மாதிரி அவெல்லாம் இருக்கும். இந்த கடலுடைய அடர்த்திக்கு அப்படி இறங்கி போனீங்கன்னா அடுத்த கடல் இருக்கும். ரெண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்காக இருக்குது. ஒரு கடல் இது இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு கடல் ஏறி அது மாதிரி என்ன செய்யும் இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் அடுக்கடுக்காக இருந்தால் கூட அதனுடைய தன்மை இதனுடைய தன்மையை ஆய்வுக்கு நீங்கள் சோதனை கூடத்தில் வந்து சோதித்து பார்த்தீர்களேயானால் அதில் வித்தியாசம் இருக்கிறது, சேர மாட்டேங்குது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறார்கள். குர்ஆனில் அப்படி தெளிவான வார்த்தை இருக்கிறது. கடல்களுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கிற, இன்னைக்கு 7 கடல் இருக்கிற காரணம் அதான, சுவரை கட்டி தடுத்து வச்சிருக்கிறான். கடல்கள் இருக்குது, இருக்கிற கடல் வந்து செவரு தடுப்பு ஒன்றுமே இல்லாமல் தான் இப்பவும் இருக்கிறது. அப்போ எத்தனை லட்சம் ஆண்டுகளாக லட்சம் ஆண்டுகளாக அந்த கடல்கள் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது, ஏன் சேரலை? அது ஏன் அந்த பேராக இருக்குது, இது எந்த பேரில் இருந்துகிட்டு இருக்கிறது? அது ஏன் செங்கடலாக இருக்குது, இது ஏன் கருங்கடலாக இருக்கிறது? சில கடல்கள் இருக்கிறது சாவு கடல்ங்கிறாங்கல்ல, சாவு கடல்னு ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் நீங்கள் விழுந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்ய மாட்டீங்க, மூழ்க மாட்டீங்க, படுத்துக்கிட்டே என்ன செய்யலாம், புத்தகம் படிக்கலாம். அந்த உப்புடைய அடர்த்தி வந்து கனமாக இருக்கிறதுனால, நம்முடைய வெயிட்டை விட அதனுடைய வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த கடலில் போய் நம்ம அப்படி படுத்தோம்னா என்ன செய்யலாம், பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கலாம், உள்ள மூழ்கி போக மாட்டோம். ஒரு தரையில் படுத்திருக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு இருப்போம். அவ்வளவுக்கு அடர்த்தியான உப்பு கொண்ட சாவு கடல் இருக்க, அது தனியாக கிடக்குதா, மற்ற கடல் ஒட்டி இருக்குதா? ஒட்டி தான் இருக்கிறது. அந்த இடம் வரும்போது என்னவாயிருந்தது, அடர்த்தியாக இருக்குது. இதனுடைய அடர்த்தி இப்படி கரைஞ்சி 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 எல்லா கடலுக்கும் சப்ளை பண்ணி இத்தனை லட்சம் ஆண்டுகளில் ஒன்றா இருக்கணுமா இல்லையா? அதுவும் கடல் வந்து சும்மா இருக்கிறது, அலை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கடலுக்கு இருக்கிறது. அப்படி உன்னோட ஒரு மோதி கலக்கி கொண்டு இருந்தும் கூட சாவு கடலாக தான் இருக்கிறது. அப்போ தடுப்பு இருக்கிறத வந்து இன்னைக்கு விஞ்ஞானிகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஏதோ நமக்கு தெரியாத ஒரு புலன் உணர்வுக்கு தட்டுப்படாத ஒரு திரை இருக்கிறது என்று இப்போ சொல்லுகிறார்கள். அப்போ அதை எப்படி அன்னைக்கு சொல்ல முடியும்? அதே மாதிரி அந்த கடலை பற்றி சொல்லும் பொழுது கடலில் இருள்கள் பல இருள்கள் குர்ஆனில் அப்படி இருக்குது வாசம். கடலுக்குள்ள பல இருள்கள் இருக்கிறது. இருள்கள் ஒரு இருள் தான் வழங்கி வச்சிருக்கிறோம், நிறைய இருள்கள்ங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் வெளிச்சம் இருட்டு அப்படி தான் வழங்கி வச்சுருந்தோம். இப்போ விஞ்ஞானி என்ன சொல்கிறான், இருள் இல்லை இருள்கள்ங்கிறான். இருள்கள்னா என்னன்னு கேட்டால், இப்போ சூரியன்லேருந்து சூரியனும் அந்த லைட்டோ இதை கூட எடுத்துக்கிறங்க, அதிலிருந்து 7 வண்ணங்கள் வருது, எல்லாம் கலந்து தான் வெளிச்சம். சூரியன்லேருந்து வெளிச்சம் வருதுன்னு சொன்னால் அதில் பல வண்ணங்கள் கலவையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வண்ணத்திலிருந்து ஊதாவை காட்டுறதுக்கு ஒரு வெளிச்சம், பச்சையை காட்டுறதுக்கு ஒரு வெளிச்சம், சிவப்பை காட்டுறதுக்கு ஒரு வெளிச்சம், அப்படின்னு பல வண்ணங்கள் என்ன இருக்கிறது அதுலேருந்து வருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், தூரத்தில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இந்த எதிர்த்தாப்போட எனக்கு ஒரு போர்டு தெரியுது, அதில் அந்த ப்ளூ கலரு தெரிகிற அளவுக்கு அது கீழே உள்ள மஞ்சள் தெரிய மாட்டேங்குது. ஏன்? அந்த வெளிச்சத்தினுடைய அளவுல டிஃபரெண்ட் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு அலை நீளம் இருக்கிறது இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் கடலில் நீங்கள் மூழ்கிறீங்கன்னு சொன்னால், கடலில் மூழ்கி போகும் பொழுது அதில் ஒரு கட்டம் வரைக்கும் பச்சை பொருள்லாம் தெரியும். இன்னும் கொஞ்சம் போனால் பச்சை தெரியும், சிவப்பு மட்டும்தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் போனால் அந்த எல்லாமே ப்ளூ கலராக தெரியும். இப்படி அந்த வண்ணங்கள் வடிகட்டி 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 கடைசியில் வந்து மொத்தமும் இருளாக போய் விடுவதை பார்க்கிறோம். ஒரு வண்ணமும் தெரியாமல் போனால் தான் முழு இருள், கார் இருள். சில வண்ணங்கள் மட்டும் தெரிஞ்சு சில வண்ணங்கள் தெரியாமல் இருந்தால் ஒரு மங்கலான வெளிச்சம் இருக்குன்னு வைங்க, அதில் கூட வெளிச்சம் இருக்கிறது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் ஒரு சில கலர் தெரியும், ஒரு சில கலர் தெரியாது. மங்கலான வெளிச்சமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஊதா சட்டையும் கருப்பு சட்டையாக தெரியுமா இல்லையா? புளு சட்டை இப்போ புழுவாக தெரியும், பளிச்சுன்னு வெளிச்சமாக இருந்தால் புழுவாக தெரியும். வெளிச்சம் கம்மியாக இருந்தால் புழுவும் கருப்பாக தெரியும், கருப்பும் கருப்பாக தான் தெரியும். அப்போ அந்த புழுங்கிற அந்த வெளிச்சம் வந்து அடப்பட்டு போயிடுது. அந்த வகைக்கு இருட்டாக இப்படி இருள்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு திருக்குர்ஆன் தமிழாக்கத்தில் இருள்கள்னு ஒரு தலைப்பில் கொடுத்து விவரமாக எழுதியிருக்கிறோம். அந்த வசனத்தையெல்லாம் கோட்பாடு பண்ணி குறிப்புகள்லாம் இருக்கு, தந்த தமிழாக்கத்தில் அது இருக்கிறது. இப்படியான விஞ்ஞான உண்மைகள்லாம் குர்ஆனில் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. சான்றுக்கு அவங்க எடுத்துக்காட்டினதுக்காக அதையே நான் சொல்லுகிறேன். நிறைய இது மாதிரியான நிறைய பூமி சுற்றுவதை பற்றி இருக்கிறது, இரவுகள் மாறி மாறி வருவதை பற்றி இருக்கிறது, சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறதுங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான். சூரியனை வந்து பூமி சுற்றுது, அதெல்லாம் வணங்கி வச்சிருக்கிறோம். சுற்றுவதோடு பூமி சூரியன் எல்லாத்தையும் இழுத்துக்கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குன்னு இந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முகமது நபி அவர் சொல்லியே இருக்க முடியாது, அது கடவுள்கிட்ட இருந்தால் அது வந்திருக்குது என்பதற்கு அந்த செய்தியே சான்றாக இருக்கிறது என்பதற்காக அந்த கேள்வியை கேட்டாங்க.
அந்த திருக்குரான் தமிழாக்கத்தில் முன்னுரை எடுத்தவுடனே உங்களுக்கு என்ன செய்யும், எந்தெந்த வசனங்களில் அறிவியல் விளக்கம் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை நீங்கள் படிக்கலாம். அந்த வசனத்தில் குறிப்பு நம்பர் ஒன்று போட்டிருப்போம். அந்த நம்பரை எடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கண்டுபிடிச்ச விஞ்ஞான உண்மை என்ன, இந்த குரான் எப்படி சொல்லுகிறது, பெருவெடிப்பு கொள்கை வரைக்கும் குரானில் இருக்குது. இந்த உலகம் எப்படி உண்டானது, ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டானுச்சு இல்லையா, திடீரென்று வெடித்தது, வெடித்த பிறகு அதெல்லாம் கூட குரானில் சொல்லப்பட்டிருக்குன்னா அது அந்த காலத்தில் சொல்லவே முடியாது. அதனால் முஸ்லீம்களாகி நாங்கள் என்ன சொல்லுவோம்ட்டா, குரான் தான் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே அற்புதம், இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு முஸ்லீம்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு அற்புதம், அந்த மந்திர தந்திரங்கள்லாம் கிடையாது, குரான் தான் பெரிய அற்புதம் என்று நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை.